ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 53வது பாடலை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இதுல என்ன சொல்றாருன்னா, தனிமையில் இருப்பது பெரிய தவம் அப்படிங்கிறார். அது அரிய தவம், எளிய தவம், சும்மா கிட அப்படின்னு சொன்னா முடியாது. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்னு சொல்ற மாதிரி தனித்து இருக்கணும். ஏகாந்தமா தனித்து இருக்கணும். அப்ப விழித்து இருக்கணும், பசித்து இருக்கணுமா. எப்பேற்பட்ட தவ நிலை அப்படிங்கிறார். அது அபிராமி பட்டர் அழகா அனுபவிச்சிருக்கார். அதை நம்மளுக்கு எப்படி எடுத்து சொல்றார் பாருங்க. எதன் மூலமாக எடுத்து சொல்றார், அது எப்படிப்பட்ட தனிமை அது சொல்றார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கன்னம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. இவர் சொல்ற தவம் எப்படிப்பட்ட தவம்? சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கன்னம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே அப்படின்னு சொல்ற. சின்னம் சிறிய மருங்கு, சிறிய இடை, அப்படியே அம்பாளோட இடை, அதுல சாத்திய செய்யப்பட்டு அம்பாளுடைய இதே வர்ணம் பார்க்கும்போது சிவந்த நிற வர்ணம் பட்டு, பெரிய முலைகள், மிக பெரிய ஸ்தனங்கள், முத்து ஆரங்கள், அப்படியே பிச்சி மொய்த்த கன்னம் கொரிய, பிச்சி மொய்த்த கன்னம் கரிய, அந்த வண்டுகள்லாம் அப்படியே இந்த பூக்கள் இருக்கிற தேனை உறிஞ்ச அந்த பிச்சி பூவை அணிந்த மிக கருமை நிறம் கொண்ட கூந்தல், 3 கண்கள், இதையெல்லாம் அம்பாளோட இப்படிப்பட்ட வண்ணம், இப்படிப்பட்ட சொரூபத்தை மனதில் தியானித்து தன்னந்தனி ஏகாந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இதை விட சிறந்த தியானமே இல்லை அப்படின்னு சொல்ற. ஏன்னா அம்பாள் இறைவன் நம்ம கிட்ட காட்டுற கருணைங்கிறது ஈடு இணையற்றது. அதிலும் அவளை வாழ்த்தி அப்படி வழிபடுவோருக்கும் எப்படி அவளை தூற்றுவாருக்கும், போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் போகட்டும் கண்ணனுக்கேங்கிற மாதிரி தாழ்த்தி அவர்களை நிந்தனை செய்தாலும் இவன் என்ன தூத்தினா அவன் என்ன பாராட்டினாங்கிறதுக்காண்டி இல்லாம எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம நிலம் நீர் பஞ்சபூதங்கள் எல்லாம் அப்படியே பயன்பட செய்து அதனோடு அதோட கருணை, அவளுடைய கருணை அதை எப்படி சொல்றதுன்னே தெரியாது. ஆனா நம்மளால அதை ரியலைஸ் பண்றோமா? அம்பாளோட இதனால அவள் கொடுத்த கொடை அது, அதனாலதான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு. ஏன்னா நம்ம அப்படி அதை நினைத்து என்ன பண்ணணுமா, நம்மளோட மனசுக்குள்ள உருகணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்ற மாதிரி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருப்ப திருவருட்பால, கள்ளுருகு மலர் மணம் போல் கலந்து எங்கும் நிறைந்தோய் நின் கருணைக்கு அந்தோ முள் உருகும் வலிய பராய் முருடு உருகும் உருகாத முறைசேர் கல்லுருகும் வள்ளுருகும் மலை உருகும் மண்ணுருகும் மரம் உருகும் மதியிலேன் தன் உள்ளுருகும் வகையிலை என் செய்கேன் நான் ஏன் பிறந்தேன் ஓதியனே அப்படிங்கிற. உன்னுடைய கருணைக்கு எல்லாம் உருகி நன்றி சொல்றதப்பா. நான் கல்போன நான் நெஞ்சத்தை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு உருக்கம் வரலையே, நான் என்ன செய்வேன், நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற. ஏன்னா கல்லுருகு மலர் மனம் போல, எப்படி கல்லை அந்த மனம் மலர்களோட மனத்தை பிரிக்க முடியாது, அது எங்கும் காற்று கொண்டு செஞ்சு நிறைச்சிடும். அது மாதிரி நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கும் உன்னை நினைத்தால் இதெல்லாமே உருகிறதாம். முள்ளுருகும் முருடுருகும் கல்லுருகும் வள்ளுருகும் மலை உருகும் மண்ணுருகும் பரம் உருகும், எப்படி எல்லாம் மரம் உருகுமா. ஆனா நான் மட்டும் உருக மாட்டேங்கிறேனே உன்னுடைய கருணையை நினைந்து அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்படி அவளுடைய கருணையை எப்படி அடியவர்கள் நினைத்து நினைத்து அப்படியே நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகி அப்படின்ட்டு அன்னையோட செயல்.
அவளை மனசுக்குள்ள இருத்தி வழிபடும் போது அவளுடைய இந்த திவ்ய மங்கள ஸ்வரூபம் வந்து நம்மளுடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணில் கொண்டு வந்து அப்படியே நம்ம உள்ளே மகிழலாம். நம்ம மந்திரமாத்திருக்கா புஷ்பமாலா அப்ப பார்த்தோம், அனுபவித்தோம். ஆதிசங்கர பகவத்பாதாள் அம்பாளை எப்படி கூப்பிட்டு உள்ள வருத்தி அப்படியே அவளுக்கு ஒவ்வொன்றாக உபச்சாரம் பண்ணி எப்படி கண்டு உள்ள உருகிறார் இல்லையா அகக்கல்ல, அதுதான் தவம் அப்படிங்கிறார். அப்படியே அவளை வருத்தி அவளையே நினைச்சு நினைச்சு அவளுக்கு ஒன்னொன்னா செய்து நம்ம வழிபாடு செய்யறதே பெரிய தவம்ங்கிறார். அந்த தவம் இருந்தால் எதைத்தான் அடைய முடியாது அப்படிங்கிறார். உடலால செய்யும் தவத்தை விட அகக்கண் உள்ளத்தால் செய்யும் தவம் இல்லையா? நம்ம உடலால தவம் செய்ய போனா அங்க போகணும், தேடி போகணும், இடத்த போய் சுத்தம் பண்ணணும், அங்க போய் உட்காரணும், இங்க போக்கணும். ஆனா மனசால செய்யற தவத்துக்கு எந்த சாதனமும் தேவையில்லை. அதைத்தான் பார்த்தோம். நம்ம எதை வேணா கொடுக்கலாம் அவளுக்கு. உள்ளத்தால் செய்வோம் தவம், மனசுக்குள்ள இறைவனை தியானிக்கணும். அப்போ மனசில் இறைவனை நாம எப்படி தியானிக்கிறது அப்படின்னா, பட்டினத்தடிகள் என்ன சொல்றாருன்னா, தலையில சும்மாடு கட்டிட்டு நீர் நிரம்பின குடத்தை ஏந்தி வரும்போது அந்த பெண் என்ன பண்றா, ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டு பேசிக்கொண்டு, ஆனால் அவளுடைய உடல் என்ன அசைவு செய்தாலும் அவளுடைய கவனம் எல்லாம் தலையில இருக்கிற குடத்துல இருக்கும், அதுலேயே கவனம். அதே மாதிரி தான் எழுதும் கால்கோல் காணா கண்ணே போல் அப்படின்ட்டு, அது மாதிரி தான் எப்படி வேற இதுவே சிந்தனையே இல்லாமல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எந்த ஒரு இது அர்ஜுனன் வந்து அவனுக்கு இந்த எது தெரியறதுன்னு கேட்டா அந்த கிளியோட அந்த கண்ணு மட்டும்தான் தெரியறதுன்னு பாரு. அதுதான் மற்றது இலை, மற்றவெல்லாம் இலை தெரியறது, மரம் தெரியறது, களை தெரியறது, பூ தெரியறது, காய் தெரியறதும்பா. இவருக்கு அது ஒண்ணுதான் தெரியும். அதே மாதிரி ஒரே உள்ளத்துல இறைவனை நிறுத்தி மற்றவற்றை எல்லாம் மறந்து அந்த தியானிக்க கூடிய நிலை. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் நிலைத்திருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்தேதான்னு பட்டினத்தார் சொல்ற மாதிரி தான். நாம எப்பொழுதுமே எதையுமே ப்ராப்பரா உபயோகப்படுத்தும் போது அதோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி மனச அடக்கி அதை கூடிய அந்த செயலை செய்ய வச்சோம்னா நமக்கு நிச்சயமாக அந்த தவம் என்பது கைகூடும் அப்படிங்கிற. அப்போ கொடிய தவம் லலிதா சஸ்திரத்தை சொல்ற மாதிரி லலிதா நவரத்ன மாலையில கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் இனி எண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ அப்படின்னு சொல்றாரு. எப்படி போனாலும் உன்னை பத்தி தெரியலைன்னா அவளாக படித்து நாராயணத்தில் சொல்லியிருப்பார் பட்டத்திரி. அவர்கள் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு சொல்லி ஒரே தர்க்கம்லாம் பண்ணுவா. ஆனா அதுல உள்ள உண்மை நிலையை உணராம அவ படித்ததெல்லாம் வீணையே சொல்லும் செயல் அப்படி சொல்லும் சொல் அப்படிங்கிறார். அத மாதிரி எதை பொருள் உணர்ந்து அதை உணர்ந்து தியானம் பண்ணணும். அப்போ தியானம் பண்ணுவதற்கு ஒரு உருவம், நமக்கு மனசுக்குள்ள தியானம் பண்ண முடியலைங்கிறதுக்காண்டிதான் ஒரு உருவத்தை வச்சு தியானம் பண்றோம். திருப்பி 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 அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த ரூபம் வந்து நம்மளுடைய மனசுல பதியும். அதனால தான் அபிராமி பற்ற இந்த பாடல்ல அம்பாளோட ரூபம் அதை வர்ணனை பண்ணி நம்ம மனசுல எப்படி பதிக்கிறார் பாருங்கோ. சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு அப்படின்னு சொல்றார். ஏன்னா பெண்களுக்கு இடை என்பது நுண்ணிய இடையாக நுண்ணிடை அப்படின்னு அபிராமி பற்ற பாடிப்பார். பின்னால அபிராமி பற்றக்கு மெல்லிய நுண்ணிடை, இடையே இல்லாமல் இருக்கக்கூடியவள் தான் பெண் அப்படின்னு சொல்லுவா. இடை இடுப்புங்களாம், நடுங்களாம், விக்னம். திருமணமான பெண் வந்து தனக்கும் தன் கணவனுக்கும் இடையில் இல்லாமல் நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவா. அம்பாளும் சுவாமியும் அப்படித்தான். ஏன்னா அவளோட பாதி இதுலயே எடுத்துட்டு இருக்கா. உடல் பிரிவற்றி இருப்பவள் அர்த்தநாரீஸ்வரர் அவள். அப்போ இடை இடுப்பு சொல்றோம் இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல நம்ம கேட்டிருக்கோம், இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பாளோட இடை. அதை பத்தி நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். சௌந்தரிய லகரியில அம்பாளோட இதை பத்தி ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படி வர்ணனை பண்ணியிருக்கா. லட்சிய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா அப்படின்னு அந்த ரோம கொடி தெரியறதுனால மட்டும் அந்த ரோம லத்தை அந்த கொடி தெரியறதுனால இடை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா. தனுமத்தியா நுண்ணிய இடுப்பு, தலோதரி மெல்லிய இடுப்பை உடையவள்,
ஏன்னா நவரத்ன மாலையில பார்த்திருக்கோம், மித்யா திருஷ்டாந்த மத்திய பாகம் தே அப்படின்னு சொல்ற. சின்னஞ்சிறிய இடையில எந்த ஆடை போட்டுருக்கானா, செக்க சிவந்த ஆடை, சின்னம் சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டு, அப்படி சிவப்பு நிறப்பட்டு. ஏன்னா அருண கௌஸ்தும்ப வஸ்திர பாஸ்ப கடி தடின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். அருண சிவப்பு, அந்த செக்க சிவந்த அப்படின்னு சிவப்பு. குசும்ப செடிங்கிறது அந்த காலத்துல சொல்லுவா, செக்க செவக்க அதோட சார புழிஞ்ச சிவப்பு, அதுதான் அந்த வஸ்திரம் சிவப்பாகுமா. அதெல்லாம் இயற்கை வண்ணத்தினால அந்த உயர்ந்த வஸ்திரம் அம்பாளோட இடுப்புல சுற்றி கொண்டு இருக்கான். அதனால்தான் கௌரீம் தாடிம புஷ்பவர்ண விலச திவ்யாம்பராலங்கிருத்தான மாதுளை புஷ்பம் போன்ற சிவந்த வர்ண திவ்ய வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டவள்னு மீனாட்சி நவரத்ன மாலையில நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருப்பார். ரொம்ப அழகா. அது மாதிரி விகசித்த நவக்கிம் சுகாதாம்ர திவ்யாம் சுகச்சன்ன சாரு ரூபா பராபூத சிந்தூர சோனாய மனேந்திர மாதங்க ஹஸ்தார்த்தலே வைபவா நற்கலே ஷியாமலே. அப்படியே காளிதாசன் ஷியாமலா தண்டகம் அவ்வளவு அழகு. அவரோட அந்த கவித்துவத்தை எப்படி வெளிப்படுத்துறது தெரியுமா? அம்பாளை பத்தி சொல்லும் போது என்னன்னா, மலர்ந்த அந்த பனச புஷ்பம் போல அம்பாள் சிவப்பு நிற புடவையினால் மூடப்பட்ட அந்த சுகச்சன்னச்சாரு ரூப தொடைகளின் பிரகாசம், அந்த சிந்தூரத்தினால சிவந்த ஐராவதத்தோட துதிக்கை போன்ற கரத்தை உடையவள் அப்படின்னு சியாமலா தண்டத்துல எப்போதுமே சிவந்த வர்ணத்துல அம்பாளை சொல்லியிருப்பா. இப்படி எல்லாருமே அம்பாளை சிவப்பு வர்ணத்துலதான் அப்படியே தியானம் பண்ணியிருக்கா. ஏன்னா பவானி புஜங்கத்துல சுசோனாம் பராபத்தனி வீர விராஜன் மகாரத்ன காஞ்சி கலாபம் நிதம்பம் அப்படின்னு பவானி புஜங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும். இதை எல்லா கவிகளும் அம்பாளை பத்தி பெண்ணம் பெரிய முலை சொல்லாத, வர்ணனை சொல்லாத கவிகளே கிடையாது அம்பாளோட முலைகள். ஏன்னா ஞானம் நிரம்பியது அந்த ஸ்தலங்கள், அதனால அது ஞானம் நிரம்பி இருக்கிறதுனால பெண்ணம் பெரிய முலை அப்படின்னு சொல்றா. மிக பெருத்த ஸ்தனங்கள், அதனை அலங்கரிக்கிறதுக்கு அழகா முத்து மாலை. அபிராமி பற்ற சொன்ன அந்த கடிகம், அந்த மாலைகள் எல்லாம் வரிசையா 4 வடம் 8 வடம் 16 வடம் 32 வடம்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்த முத்துக்களை வச்சு. அதனால வசத்விருத்த முத்துங்க மாணிக்க கும்ப அப்படின்னு 2 ஸ்தனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அவளோட அம்பாளோட. இது எல்லா இதுலயுமே சொல்லியிருக்கா. மூக பஞ்சசதியில நம்ம அனுபவிச்சோம், சௌந்தரிய லஹரியில சொல்றாரு, அபிராமி பற்றே நிறைய இதுல சொல்ற, லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கோம். எல்லாம் அது பெண்களோட எழில். அது கற்றை குழலார் கவினெல்லாம் ஒரு பிள்ளையை பெற்று அக்கணமே பிரிந்திடுவேன்னு சொல்றா நம்மளுக்கு பெண்களுக்கு. ஆனா அம்பாள் எப்பொழுதுமே அவளுடைய ஸ்தனங்கள் 2 குழந்தைகளை பெற்றாலும் நீ இன்னும் கன்னியாக இருக்கின்றாய், 2 குழந்தைகளுக்கு தாயானாலும் சொல்லுவா. அவளுக்கு உண்ணாமுலை அப்படின்னு நாமம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அம்பாளுக்கு. அதனால அம்பாள் உலக சுகங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறதுனால அவள் எப்பவும் இளமையோடு அழகா பெருத்த ஸ்தனங்களோடு இருக்கின்றாளாம் அம்பாள். அடுத்தது முத்து ஆரங்கள் போட்டு இருக்கா பார்த்துட்டோம். பிச்சி மொய்த்த கன்னம் கரிய குழல், அம்பாளோட குழல் வர்ணனை சௌந்தரிய லஹரியில அனுபவிச்சிருக்கோம். அப்படியே இந்த குட்டி வண்டுகள் போல அவளுடைய அந்த குழல் கற்றைகள்லாம் சுருண்டிருக்கு. அவளுடைய குழலுக்கெல்லாம் அப்படியே ஒரு அழகு சொல்லியிருப்ப. அது எப்பவும் குளிர்ச்சியா இருக்கணுமா. அதனால குளிர்ச்சி அப்படின்னு கூதல் அப்படின்னு சொல்லுவா. கூந்தல்ல உள்ள இந்த எடுத்துச்சுன்னா கூதல் குளிர்ச்சி. கூந்தல் குளிர்ச்சியா இருக்கும் போதுதான், அதனாலதான் எப்பொழுதும் மலர்களையே சூடிக்கொண்டிருக்கணுமா. இத பத்தி நம்ம அழகா இது திருவிளையாடல்ல பார்த்தோம். அது நம்ம கூந்தல்ல மலர் தரிப்பதுங்கிறது ஒரு மங்கள அடையாளம், மணவாளனது சுகக்ஷேமங்களுக்காக அப்படின்னு சொல்றார். அதனாலதான் மனமிக்க மலரை அணியணுங்கிற. பலர் அதுலயும் பிச்சி மலரைத்தான் ரொம்ப விசேஷமா சொல்றா. அந்த பிச்சி மலர் அந்த கண்ணம் கரிய கூந்தலை உடையவெல்லாம். நம்ம இது சின்னம் சீரு பெண் போலே அதுல பாடும்போது பட்ட இதுல பிச்சி பூ சூடி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டல்ல சொல்லும் போதே அவள் பிச்சி மலர் அவளுக்கு ரொம்ப இஷ்டமான மலராக இருக்கக்கூடியது. அதுலயும் சின்னஞ்சிறு பெண் போலே
சிற்றாடை இடை உடுத்தி அப்படின்னு தான் சொல்லுவார். அதுல அழகா சொல்லும் போது அந்த கூந்தல்ல பிச்சி மொய் மலர் சூடிட்டு இருக்கான்னு சொல்றா. அது மாதிரி கங்கையோட சிவபெருமான வழிபட மார்க்கண்டேயர் திருக்கடவூருக்கு இந்த பிச்சியை கொண்டு வந்தார்னு சொல்றா. அப்போ இந்த மலர் இந்த திருக்கடவூர் கோவில் பிரகாரத்தை வரும்போது இந்த இந்த பிச்சி மலர் உள்ளது இருக்கான். ஏன்னா புஷ்ப ஜாதியில சிறந்தது மலர். அதனால நகரீஷு காஞ்சி நாரீஷு லக்ஷ்மி புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு. ஜாதி பூ அப்படின்னா பிச்சிக்கு ஒரு பூ உண்டு. பிச்சி மலர் கொந்தள பாறைன்னு திருப்புகழ்ல சொல்லப்பட்டிருக்கு. சின்னஞ்சிறு பெண் போலே பாடும்போது பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூச்சூடிடுவாள்னு பாடுவார். அதனால அம்பாளோட கண்ணை நம்மளுக்கு அகக்கண்ணுல கொண்டு நிறுத்தக்கூடிய பாடல். அந்த பாடலை பாடும்போது நம்ம மனசுக்குள்ள அம்பாளையே கொண்டு வந்துடுவார் அந்த பாடல்ல. அப்போ அம்பாளோட கூந்தல் கன்னம் கரியதாக, அப்படியே இளமையை காட்டுவதாக, மதுரகம் வாய்மடுக்கும் குழல் காடிந்தும் இளவஞ்சி கொடியேன்னு நம்ம இந்த இதை நிறைய அனுபவிச்சிருக்கோம். மீனாட்சி பிள்ளை தமிழ்ல அகிலாண்ட கோடி என்ற அன்னை ஆனாலும் பின்னும் கன்னி அப்படின்னு அவள் கன்னியாகவே இருக்கான்னு மறைகள் வேதங்கள் எல்லாம் சொல்றது. அப்படிங்கிறதுனால கன்னம் கரிய குழல்னு சொல்றாரு. மூக பஞ்சசதியில நம்ம அனுபவிச்சோம். மது கர சக சரசிகுரைகி கருவண்டினை நிகர்த்த கூந்தல் பிரௌடத்வாந்த கதம்பகே குமுதினி தேவியின் கூந்தல் கார் இருள் போன்றதுன்னு ஸ்ருதி சதகத்துல சொல்ற. சேகரீபூத சீதாம் சுரேகா மயூகாவலி பத்ன சுஸ்னிக்த நீலாலக ஸ்ரேணி ஸ்ருங்காரித்தே லோக சம்பாவித்தேன்னு அழகா கவி காளிதாசனோட ஷியாமலா தண்டகம் முடிந்தால் அடுத்தது அதை அனுபவிக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல அதோட அம்பாளோட வர்ணனை அவ்வளவு அழகா அனுபவிக்கலாம். ஷியாமலா தண்டகத்துல சிரசுல ஆபரணம் அணிந்த சந்திரகலையோட கிரணங்களால சூழப்பட்ட சுருளான கரிய கூந்தலுடன் இருப்பவளா அம்பாள் அப்படின்னு ஷியாமலா தண்டத்துல. லோலம்ப லீலா லகாம் கருத்த சுருட்டை கேசமுடையவள்னு மீனாட்சி நவரத்ன மாலிகா. இப்படி கருப்பு அப்படின்னா ராமனை என்ன சொல்லுவா, கரிய செம்மல். கவி சக்கரவர்த்தி கண்ணனை கருந்தெய்வம் என ஆண்டாளும் பாடியிருக்கா. நீலசிக்குரா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல அனுபவிச்சோம். அடுத்தது கண் 3. சிவ குடும்பத்துல எல்லாருக்குமே 3 கண்கள் உடையவள். அபிராமிக்கு முக்கண்ணி, நயனங்கள் 3 நாதன். அவர் விநாயக பெருமான் 3 கண், மும்மத சுவடுன்னு பாடியிருக்கார். விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடியிருக்கார். முருகப்பெருமானுக்கும் ஒரு முகத்துக்கு 3 கண்ணாக 6 முகத்துக்கு 18 கண்கள். ஷட்பக்திரம் துவாதசபுஜம் அஷ்டாதச விலோச்சனம்னு முருகனை பற்றிய மந்திரத்துல சொல்லுவா. திரிநயனா திரிலோச்சனா திரையம்பகா. லலிதா சஹஸ்ரநாமத்துல எத்தனை நாமங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம். 1 2 நயனங்களேன்னு அந்தாதியில நம்ம அனுபவிச்சிருக்கோம். 1 2 நயனங்களேன்னு இதுல சொல்லுவார் இவள் இதுல. அதனால 3 சூரியன் சந்திரன் அக்னி 3 சுடர்களையும் 3 கண்களாக கொண்ட அம்பாள் இருக்கின்றாள். அகம் சூதே சௌவியம் தவ நயன மர்காத்மகதயா அப்படின்னு சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர பகவத்பாதா 48வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. கண் இருக்கிற கூடிய இது அப்படி 3 சுடர்களாக, அப்படியே இருளுல கண் உள்ளவன் கண் உள்ளாதவனும் ஒரே நிலையில தான் இருப்பான் இல்லையா. கண்ணை திறந்து பார்த்தால் மட்டும் போதாது, அம்பிகை கண்ணை திறந்தால்தான் நாம் கண்ணை திறப்பதின் பயனை அடைய முடியும். அதனால தான் காட்டுவித்தார் யார் ஒருவர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலான் காட்டா காலேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பார். அழகா அத மாதிரி அவள் கண்ணை திறந்து நம்மளை பார்க்க வைக்கணும். அவளோட கண் அருள் இருந்தால்தான், அவள் அருளாலே அவள் தாள் பணிந்து, அதான் கருத்தில் வைத்து அவளை கருத்துல வைக்கணும். எந்த செயலையும் நம்ம ஒரு கருத்தோட செய்யலைன்னா அதோட எதற்காண்டி ஆரம்பிச்சோமோ அந்த கோல் அடையவே முடியாது. நம்மள இந்த கருத்தோட செய்யாத காரியம் வருத்தம் தரும் இல்லையா. காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்தால்தான் அப்படின்னு நிலையற்ற செயல்களையே கருத்தோடு செய்ய வேண்டும் சொன்னா, நிலையான செயல்களை செய்யும் போது எப்படி செய்யணும், அதாவது இறை வழிபாடு கருத்தோடு. அதான் அது பலன் இல்லாமல் கற்று பயனே இல்லை. அதுதான் மனதில் உறுதி வேண்டும். குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வச்சுட்டாத்தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா எப்படி போகணும், எந்த வழியில போகணும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிட்டாத்தான் அந்த பிரயாணம்ங்கிறது இனிதாக முடியும் இல்லையா. அப்போ குறிப்பிட்ட இடத்தை அடைய முடியும்.
அதனால தான் எரி தரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியம்னு அன்னை மீனாட்சி குமரகுரு சுவாமிகள் சொல்லியிருப்பார். நாமும் நம்மளுடைய உள்ளத்துல ஏதாவது ஒரு ஒரு அம்பாளை அப்படியே எத்தனை சுவாமிகள் இருந்தாலும் சரி, ஒரு இதை நம்ம அப்படியே நிலைய அந்த ஒரு உருவத்தை மனசுக்குள்ள தியானம் பண்ணி உயிரா வண்ணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியின் உரு எழுதி அப்படின்னு திருத்தாண்டகத்துல சொல்லியிருக்கார். அத மாதிரி ஒரு மூர்த்தத்தை நம்ம உள்ளத்துல ஏதாவது ஒன்று எழுதினால்தானே நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால தான் கையொன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியென்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படின்னு பட்டினத்தடிகார் சொல்ற மாதிரி தெளிந்த மனத்துலதான் தெய்வம் தெரியும். அலைப்பாயும் உள்ளத்தில் ஆண்டவன் அருளை பெற முடியாது அப்படின்னு சொல்ற தாய்மானவர்கள் சொல்றார். பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படின்னு கேட்பார். அவள் நினைச்சா முடியாதா, என்ன மனசை குவிக்க வைக்கிறதுக்கு உன்னால முடியாதா அப்படின்னு சொல்றார். அதனால தான் அந்தர்முக சமாராத்தியா ஹிருதயஸ்தா தகராக்கா சரூபிணி என திருமூலர் கூட முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம்னு சொல்லுவார். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறிகுமோ சிவவாக்கியர் சொல்லுவார். அத மாதிரி இறைவன் அருள் பெற்றால்தான் எல்லாருக்குமே இந்த ஒருமைப்பாடுங்கிறது கிடைக்கும். யாரு ஞானியா இருந்தாலும் அவளுடைய அருள்லைன்னா அந்த ஒருமைப்பாடு கிடைக்காது. அதனால தான் மணிவாசகர் நின் வார்கடல் அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் உள் மணி வார்த்தை காக்கி உன்னுடைய மணி வார்த்தை எல்லாத்தையும் உனக்காகவே செய்யணும். ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்க, சிவானந்த லகரியில பார்த்திருக்கோம். மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வசஸ்ரோஸ்திர பணிதௌ கரவ் சாப் அச்சாம் ஸ்ருதிரவி கதா கர்ணவ் விதௌ தவத்யானே புத்திர் நயனயுகலம் மூர்த்தி விபவே பரகிரந்தானு அதர்வா பரமசிவ ஜானே பரமதக அப்படின்னு சதா சர்வகாலமும் இறை சிந்தனை, அந்த இறைவனுடைய ஸ்மரணை, இறைவனுக்கு தொண்டு செய்தல், அப்படி அதை செய்யும் போதுதான் அவரை நாம் இறைவனை கருத்தில் வைத்ததாகும்னு சொல்றார். தன் மனத்தை அடக்கி ஆள்பவன் தான் அவன்தான் வீரன் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லுவார். தன் மனத்தை அடக்க தெரிந்தவன் தான் சிறந்த வீரன். புத்தி என்ன வேணும், மனசு ஒருமைப்பாடு இருந்தால்தான் எல்லாம் செயல்பாடும் ஒழுங்காக இருக்கும். தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையேங்கிற. தன்னம் தனி, தன்னம் தனினா எப்படி, ஏகாந்தமா இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு ஔவையார் சொல்லுவார். எப்படி ஒரே முடிவான நிலை, தனித்து யாருக்குமே எவருக்கும் கிட்டாத நிலை. அப்போ அந்த பக்தி அந்த வேணும். அப்படியே தான் மட்டும் தனித்து அமர்ந்து கண்மூடி கருத்தொன்றி தியானிக்கிறது. ராமன் கூட எப்படி ராமாயணத்துல பிரகலாதன் இருந்த இத்தகைய நிலையை கவி சக்கரவர்த்தி கம்பர் வர்ணிச்சிருக்கார். ஓம் நமோ நாராயணாயா என்று உரைத்து உளமுருகி தான் அமைந்த இரு தடக்கையும் தலைமேல் தாங்கி பூநிற கண்கள் புனலுக மயிர் புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம எப்படி எந்த ஒரு காரியம் செய்தாலும் கருத்து இருக்கணும். அதுல அந்த கருத்து இருந்தால்தான் செய்ய முடியும். தன்னந்தனி இருப்போருக்கு. அப்ப தன்னம் தனியாக பல பேர் சேர்ந்து வெவ்வேறான காரியத்தை செய்தாலும் அந்த அரிசி அப்படின்னு ஒரு சமையல் பண்ணும் போது பல பேர் கூடி பல பேருக்கும் சமைக்கிறார்கள். ஆனால் இலையில் பரிமாறும் போது கூட பலர் வேலை செய்கிறா, பலருடன் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனால் பலருக்காக ஒருவனோ அல்லது ஒருவனுக்காக பலரோ சாப்பிடுவதுங்கிறது முடியுமா? எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்னு நம்ம ஒரு பாடல் கேட்டிருக்கோம். அவரவர் கடமையை அவரவர் செய்யணும். எனக்காக நீ உணவு உண்ண எப்படி நடக்கும்னு கேட்கிற மாதிரி ஒருவனுக்காக பலர் சாப்பிட்டால் பசி தீருமா? அவனவன் தனித்தனியாகத்தான் சாப்பிடணும். அப்போ பலர் உண்பதற்காக ஒரு பானையில அரிசியை வேக வைத்து சமைக்கலாம். அத்தனை பேருக்குரிய சாப்பாட்டை ஆனா ஒரு பேர் சமைக்க முடியுமா? அவ்வளவு சமைச்சா ஒத்த சாப்பிட முடியுமா? நிறைய பேருக்கு சாப்பிட்டத தனித்தனியா அவரவர் பசி தனிப்பசி, அவரவருக்கு என்ன இருக்கோ அவ சாப்பிட்டா தான் அந்த பசி தீரும். அதனால தான் ஏகாந்தமாக இருக்கும் போது உலக சிற்றின்பம்
2 பேர் சேர்ந்து அனுபவிக்கிறார். ஆனால் பேரின்பம்ங்கிறது ஒருத்தர் மட்டும் இருந்தால்தான் கிடைக்கும். அதனால தான் பேரின்பத்துல ஜீவாத்மா அப்படியே கண்ணால் காண முடியாத பரமாத்மாவை மனசுக்குள்ள கொண்டு வந்து அகக்கண்ணாலே கண்டு களித்து இன்புற முடியும். அப்போ ஜீவாத்மா உள்ள தனித்த நிலைமைதான் தன்னந்தனி நிலைமை. தன்னந்தனி இருப்பாருக்கு அப்படி சொல்றார். அப்படி அந்த தியான நிலையில கூட தனித்து இருப்பதோடு அல்லாமல் என்ன பண்ணணும், கவனத்தை உள்முகமாக திருப்பி நம்ம மனசை குவிச்சு செயல்படணும் அப்படிங்கிறார். அப்போ இறைவனை கண்டவனுக்கு உலகம் தெரியாது, உலகம் தெரிந்தவனுக்கு இறைவன் தெரிய மாட்டான். அதுதான். அதனால தான் சொல்லுவார்ல, தாய்மானவர் இறைவன்கிட்ட சொல்லுவர், கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்து எய்தின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன்னு தாய்மானவர் சொல்ற மாதிரி எப்படி சுகம் வரணும், தனித்து இருக்கணும். ஆனந்தமயமான விழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரதியில் ஆழ்கின்றது என்று காள் அப்படின்னு அபிராமி பற்ற அபிராமி பதிகத்துல சொல்ற மாதிரி அப்படியே நம்ம தனித்து இருக்கணும். தன்னம் தனி நின்றது தானறிய இங்கு இன்னங்கொருவருக்கு இசைவிப்பது போல கந்தர் அனுபூதியில அருணகிரியார் சொல்லியிருப்பார். அதனால எப்படி ஒரு புதையலை நம்ம கண்டெடுத்தா இன்னொருத்திட்ட சொல்லாம மேலான நிலை, அதை விட மேலான நிலை இந்த இறைநிலை, இந்நிலை தன்னம் தனி இருக்கணும். இது போலும் தவம் இல்லையே அப்படிங்கிறார். இப்படி தன்னந்தனி இருக்கும் நிலை ஒருவனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சுடுத்தோ இப்படிப்பட்ட அரிய நிலை அவனுக்கு கிடைக்குமானால் அதை விட சிறந்த தவம் வேறு இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாருமே தவம் அப்படின்னு நினைச்சுட்டா என்னமோ காட்டுல போய் உடலை வருத்தி தவம் செய்யணுமா, உடலை வருத்தி செய்யும் தியாகம் தேவையில்லை, தவம் தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். உன்னுடைய நாமத்தை சொன்னாலே போறோம். நாராயணா ஹரி நாராயணா என்ற நாமம் சொன்னாலே தாட்டிலவே தவம் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது மாதிரி தவம் செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னா இறையருள் பெற தவம் செய்ய வேண்டுமா அப்படின்னா அதுதான் உண்மை. ஆனா அது உடலை வருத்தி செய்யணும்னு சொல்றாளா? இல்லை. அப்போ இறைவன் பேரருள் பெற்ற அந்த அடியவர்கள் எல்லாம் காட்டுல சென்று கடுந்தவம் செய்ததாகவா சொல்லப்பட்டிருக்கு? இல்லை. காலத்தியப்பருக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சது இல்லையா? கண்ணப்பன் எப்படிப்பட்ட இது, கண்ணப்பனுக்கு இந்த காலத்தியப்பர் கிட்டக்க போய் இருக்கக்கூடிய அவன் தவம் பண்ணினானா, என்ன பண்ணினா? எதுவுமே பண்ணல. அப்போ வாத ஊரான் மணிவாசகர் காட்டுல போய் தவம் பண்ணினாரா? நம்ம திருவாசகத்துல அனுபவிக்கிறோமே அந்த வந்தி பிட்டு விற்ற ஏழை மூதாட்டி, இதெல்லாம் அவளுக்காக இறைவன் கூலியாளாக அடிபட்டு பிட்டுக்கு மண் சுமந்து வாசரே நல்ல பிறம்படி வாங்கி கொண்ட நேசரேன்னு சொல்ற மாதிரி நந்தனாருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். எல்லாரும் என்னதான் மனசுக்குள்ள ஏகாந்தமா சிந்தனை செய்து 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 அவருடைய அருள் பெற்றார்கள். அவர்களெல்லாம் எந்த விதமான தவமும் பண்ணல. அதனால எப்படி சொன்ன அந்த வாணிச்சி வந்தி பார்த்தோம், ஆலவாய் ஐயனை அகத்தால் நோக்கி அன்பினான் அறுத்துவிப்பாள்னு அவள் டெய்லி கோபுரத்தை வணங்கி பிட்டு இது பண்ணினோன்னு அவருக்கு கொடுப்பாளாம். அப்போ அனுதினமும் பிட்டிலே அன்பால ஊட்டினாளாம் அவருக்கு. அந்த மாதிரி செஞ்ச கண்ணப்பன் காலதீஸ்வரரை எப்படி வணங்கினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் அவர்களை எல்லாம் ஆட்கொண்டார். காரைக்கால் அம்மையார் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்றா, வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையேன்னு காரைக்கால் அம்மையார அம்மா அப்படின்னு சொன்னா. பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. காரைக்கால் அம்மையார் கடும் தவம் செய்தாளா? இல்ல. இது போலும் தவம் இல்லையே அப்படின்னா இருந்த இடத்துல இருந்து கொண்டே உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைப்பதுதான் சிறந்த தவம் அப்படின்னு சொல்லி இதை போல தவம் இல்லையே அப்படின்னு சொல்றார். அதனால தான் நம்மளுடைய நெஞ்சத்தை அவருக்கே இடமாக்கி சதாவும் அவளையே நினைந்து அபிராமியோட அருளை நாமும் பெறணும். அழகான பாடல். தவம் செய்வார்னு எப்படி இந்த தவத்துக்கு அர்த்தம் சொல்லி பண்ணியிருக்கார். நிச்சயமா நம்மளாலேயும் அம்பாளை நோக்கி தவம் செய்து நம்மள அந்த நிறைய பாகியத்தை நிச்சயமா நம்மளால வாழ்வுல அடைய முடியும். இதை ஆணித்தரமா அவர் சொல்றார். நாமளும் முயற்சி பண்ணி பார்ப்போமே அவளுடைய அருளை அடைவதற்கு.
அபிராமி அன்னை திருவடிகளே சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.